ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம பழனி ஆண்டவரையும் நம்ம கணக்கன்பட்டி சித்தரையும் தான் தரிசிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் தரிசிக்க வரீங்களா? வாங்க போகலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தில் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு கிளம்பி வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. காலம்பரை டிஃபன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மதியம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, திருச்சியிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி காரில் கிளம்பியிருக்கோம். என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதாவது சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிறந்த நாள். அதனால் சித்தர்களை போய் தரிசிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இந்த வருஷ பர்த்டேவை நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதத்தோடு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கிளம்புன வழியிலேயே ஒரு விநாயகர் கோயில் இருந்தது வீட்டுக்கு பக்கத்துலேயே. அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பலாம். நம்ம எந்த ஊருக்கு பயணம் செய்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டு அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புனோன்னா அந்த பயணத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு வரலாம். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம பழனியை நெருங்கியாச்சு. மலைகளை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னவோ இந்த மாதிரியான மலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் கூட அவ்வளோ கிளியராக தெரியல. ரியலாக பார்க்கும்போது அந்த ஒரு பனியே இல்லாத நேரத்தில் கூட அந்த காலை பொழுதில் அந்த பனி சூழ்ந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ரோடு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த கலர் பூவெல்லாம் நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இப்போ நம்ம பழனியை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கணக்கன்பட்டி சித்தரோட இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நிறைய தென்னந்தோப்புகளாக இருந்தது. நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ரோட்லேயே இறக்கி விட்டுடுவாங்க. நீங்கள் ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி கேட்டு உள்ளே வந்துக்கலாம். ஆட்டோலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். காரில் வந்தால் கார் உள்ள பார்க்கிங் இடம் இருக்குது, அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வெளியிலேயே ரோட் மேலே நிறைய போர்டு வச்சுருக்குறாங்க. இல்லைன்னா யார்ட்டையாவது விசாரிச்சிங்கன்னா கூட சொல்லுவாங்க. இல்லை கூகுள் மேப் கூட போட்டு பார்த்தா நல்லா கிளியராக காமிக்குது. அது மாதிரி வந்துக்கோங்க. கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்தா லைஃப்பில் நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால நம்மளும் சித்தரை போய் தரிசிக்கலாம் அப்படின்னு. மாற்றம் ஏற்படுதோ இல்லையோங்க, மன நிம்மதி ஏற்பட்டால் போதும். லைஃப்பில் மன நிம்மதி இருந்தாலே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதனால் மன நிம்மதி அவர் கொடுத்தாருனா போதும். இப்போது நம்ம அது பக்கத்தில் வந்தாச்சு. வேண்டுதல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நார்மல் டேஸில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 2-3 பூஜை கூட தொடர்ந்து இருந்து நடத்திட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நார்மலாக பௌர்ணமி தினங்கள்லேயே கூட்டம் கொஞ்சம் ஓரளவு அதிகமாக தான் இருக்குமா. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கிறனால என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த ஊரே அங்கே தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய க்யூ. எந்த சைடு சுவாமிகள் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு சைடும் அவரோட வாழ்ந்த வீடு, அதாவது அவர் உட்காந்துருந்த அந்த மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம லைனாக வரிசையில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாமியை தரிசிக்க வேண்டியதாக இருந்தது. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம லைனை ஃபாலோ பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் அமைதி காத்து நம்ம அவங்கள போய் தரிசிக்கும் போது தான் அதோட முழு பயனையும் நம்மளால் அடைய முடியும். இது நான் காமிக்கிறது அந்த மரம். ஆக்சுவலாக அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மரம். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் என்னால் அவ்வளோ கிளியராக வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் அங்கே வீடியோ எடுக்க அலௌடும் இல்லை. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுற கூடமும் அங்கே இருந்தது. 24 hours அன்னதானம் 3 வேளையும் பண்ணுவாங்களாம், எனி டைமு. அந்த கூடாரத்தில் தான் பசுவெல்லாம் கட்டி போட்டிருக்குறாங்க. நம்ம அங்கே அகத்திக்கீரை வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் போன டைம் கரெக்டாக அந்த 12 மணி பூஜை ஆரம்பித்த நேரம் அப்படிங்கிறதுனால உள்ளே போக முடியல. வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பூஜை நடந்தது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டு தான் நம்மளை உள்ளே விட்டுருந்தாங்க. அப்போ நம்ம உள்ளே போய் அங்கே நல்ல பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம்.
அவ்வளோ கூட்டத்துலேயும் நமக்கு அந்த குடுப்பனை கிடைச்சது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் நல்லா சுவாமியை வந்து வேண்டிக்கோங்க. இது அவரோட சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தோன்னா ஒரு கூடாரம் ஃபுல்லாக எல்லோரும் தங்கியிருக்கிறாங்க. அதாவது படுத்துருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்த களைப்புக்கு அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இல்லை சப்போஸ் அங்கேயே தங்கியிருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. அவங்க சாமிகளோட ரியல் பிக்சர்லாம் அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் மாடுகளுக்கு கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறனால அந்த மாடும் என்னங்க பண்ணும் பாவம், அதால் சாப்பிடவே முடியறதில்ல. அதுக்கப்புறம் அதோட இடத்துலையே நம்ம அதை போட்டுட்டு கூட வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாடையும் துன்புறுத்தக்கூடாது இல்லையா. நம்ம கொடுத்த கீரையோ வாழைப்பழத்தையோ வாங்கி சாப்பிட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி யாரோடதும் பெருசாக அது வாங்கலை. அந்த மாட்டு தொழுவம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்தோம். பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைகளில் வந்து அந்த கயிறு, விபூதி, சுவாமிகளோட ஃபோட்டோஸு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் கூட நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு ஞாபகார்த்தத்துக்காக. நம்ம கயிறு நிறையா வாங்கியிருக்கோம். ஏன்னா போயிட்டு வந்தாலே நமக்கே நிறைய பேர் அந்த கயிறெல்லாம் கொடுப்பாங்க, கனகன்பட்டி போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் ஒரு 20-30 கயிறு வாங்கிக்கிட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சுவாமியை தரிசித்த நிம்மதியில் அங்கேருந்து நம்ம பழனி ஆண்டவரை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ ஒரு தென்னை மரம் சூழலில் நடுப்புற அவர் சமாதி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நேராக நம்ம பழனி ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு. நல்ல வெயிலுங்க, ஆனால் சரியான வெயில், சரியான கூட்டமும் கூட. சரி நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து ட்ரெயினுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நோக்கி போயிட்டுருந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரோட்லேயே அவ்வளோ டிராஃபிக்கு, நகரவே முடியல. இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்து போயிட்டுருந்தோம். அதாவது முகூர்த்த டேட் வேறு போல இருக்குது. அங்கே சுற்றி மண்டபங்கள்லாம் ஒரே கல்யாணம் கூட நடந்துட்டு இருந்தது. பழனியில் ஒரு விஷயம் மாறாதது இன்னும் அந்த குதிரை வண்டி தாங்க. இன்னும் அந்த குதிரை வண்டி சவாரி வந்து இன்னும் இருந்துகிட்ருக்குது. காவடி தூக்குறவங்களும் காவடி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு மலை மேலே நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளால் மலை மேலே ஏறுறதுக்கே அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதுதாங்க வேண்டுதலோட பவர் தான் நம்மளை வந்து அதை செய்ய வைக்கும். இப்போ நம்ம ட்ரெயின் பாதைக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே அவங்களே விட்டுருந்தாங்க பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கூட ட்ராவல் பண்ணலாம். நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தோன்னே தாங்க சரியான ட்விஸ்ட்டே. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணி இருக்கிற நிறைய பேர், கிட்டத்தட்ட நம்ம போய் கேட்டப்போ 6 மணி நேரம் ஆகும் நீங்கள் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம மலை மேலே ஏறி கூட சிரமப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. ஏறுற படிக்கட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்ஃபோன் மேலே அலௌடு கிடையாது. நாங்கள் போன முறை வந்தப்போ செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், செல்ஃபோன்லாம் அலௌடு இருந்தது. ஆனால் இப்போது செல்ஃபோன்லாம் கீழேயே அவங்களே அங்கங்கே லாக்கர் வச்சுருக்குறாங்க. அங்கேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். மேலே படி வழியாக ஏறி வந்தாச்சு. எப்படி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. மேலே அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அலௌடு இல்லைன்னு தான் பேர். ஆனால் எல்லார் கையிலையுமே அங்கே செல்ஃபோன் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மறைச்சி எடுத்துகிட்டு தான் வராங்க. நம்ம வீட்டில் ஒரு 3 ஃபோன் இருந்தது. அதில் 2 ஃபோன் லாக்கரில் வச்சுட்டோம். ஒரு ஃபோன் மட்டும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா பார்த்துக்கோங்க பழனி ஆண்டவரை. அந்த மேலே வந்தோடனே அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. பிரசாதம் கொடுக்குற இடம் இதெல்லாம் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். தவறு தான், அவங்களோட முறைகளெல்லாம் மீறி நம்ம செல்ஃபோன் எடுத்துன்னு வர்றது தவறு தான். ஆனாலும் அங்கே எல்லோரும் நார்மலாக பொழுதுபோக்குறதுக்காகவே செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க. அவங்க செய்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வீடியோ எடுக்கணும், மக்களுக்கு வந்து காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன்.
இப்போ நம்ம சாமியை போயிட்டு நார்மல் க்யூலாம் போகவே முடியாதுங்க. 200 அந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு 1 hour ஆச்சு. உள்ளே போய் தரிசிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகர் சித்தர் சன்னதியிலையும் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரோப் வழியாக இறங்கும்ல, அதில் வரலாம் இறங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போய் கேட்டோம். அதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஆளுங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி நம்ம எப்படி ஏறி வந்தோமோ அப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை வந்து தைரியப்படுத்திக்கிட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு. இறங்குற இடத்தையே பாருங்கள், நார்மலாக இறங்கவே முடியல, அவ்வளோ கூட்டத்தை விட அவங்களால இறங்க முடியாமல் பாதி பேர் அப்படியே வழியிலேயே ஸ்டாப் ஆகி நிற்கிறதுனால நம்மளால் இறங்க முடியல. அங்கே கீழே வந்துட்டு நம்ம வந்து ஒரு முருகரோட சிலை வாங்கியிருந்தோம். ரொம்ப பெருசாக வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னதுனால நான் ஒரு குட்டியாக ஒன்று வாங்கியிருந்தேன். அது வாங்கிட்டு வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த சிலையில் லைட்டாக பின்னம் ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த வேல் இருக்குது இல்லையா, அதில் கீழே பாருங்கள் லைட்டாக ஒரு இடம் அவங்க செய்யும் போது அந்த கேப் வந்து விட்டுருக்குறாங்க. அது எனக்கு தெரியல, நீங்கள் பார்க்குறவங்க ஆன்மீகம் ரொம்ப நிறைய தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிலை நம்ம வச்சு பூஜை பண்ணலாமான்னு. நான் அதெல்லாம் ஒன்றுமே நினைக்க மாட்டேங்க. நம்ம கையில் அவர் கிடச்சிருக்காரு, இவர் தான் வரணும் நம்ம வீட்டுக்குன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் இதில் மனசில் இது இல்லை. இதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். ஒரு 200 rupees இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, அதனால் நிலவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப அதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வீடியோவில் கிளியரன்ஸாக தெரியல. நிலாவோட அழகை நம்ம என்னங்க வர்ணிக்கிறது, அந்த மாதிரியான அதுவும் ஒரு ரெட் கலரான ஒரு நிலா செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக நம்ம காலம்புற வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ட்ராவலிங் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்தது. அதுவும் நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவங்க 2 பேரையும் தரிசிக்கிறதுக்கு உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம போகும்போது அவங்க நம்மளை கூப்பிடணும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னைய முருகர் அழைச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன். இந்த வருட பிறந்த நாள் முருகனுடைய ஆசியாலையும் கணக்கன்பட்டி சித்தரோட ஆசியாலையும் ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் எனக்கு மனநிறைவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து 2 சாமியையுமே நல்ல மனநிறைவாக வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டுனது எல்லாமே உங்களுக்கும் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் பாசிட்டிவாக நடந்தாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் கோயிலுக்கும் பழனி ஆண்டவர் கோயிலுக்கும் போயிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம திருச்சி வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.